ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 3/9/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 ரெலவெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட மேஜர் டவுட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃப்ரீ எக்ஸிட் அண்ட் ரெசிக்னேஷனை பற்றி பெரும்பாலான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இது எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போது ரெசிக்னேஷன் எப்போ பண்ணலாம், எப்போ வரைக்கும் பண்ணலாம், அதே போல் ஃப்ரீ எக்ஸிட் எந்த ரவுண்டு வரைக்கும் போகலாம், நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. ஓகேங்களா? சரி, இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ரவுண்டு 1லையும் ரவுண்டு 2லையும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1ல் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1லையும் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம், ரவுண்டு 2லையும் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு கல்லூரியில் ரவுண்டு 1ல் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக அந்த கல்லூரியிலேருந்து நீங்கள் வெளியில் வர விரும்புகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜாயினிங்க்கு அப்புறம் நீங்கள் அந்த சீட்டை வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ரெசிக்னேஷன். அந்த ரெசிக்னேஷனை அவங்க குறிப்பிட்ட அந்த தேதி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. ரவுண்டு 2க்கு இதே மாதிரி தான். அந்த ரெசிக்னேஷனுக்கான ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க. 5/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஃப்ரீ எக்ஸிட் ஆக முடியாது. கரெக்டுங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டென்டேட்டிவாக ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டைமுக்குள்ளே டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்டு 1 ஆகட்டும், ரவுண்டு 2 ஆகட்டும், அப்படி நீங்கள் ரிசைன் பண்ணாலோ ஓகேங்களா, உங்களுக்கு எந்த விதமான ஃபோர்ஃபீச்சரும் இருக்காது. அதே போல் ரவுண்டு 2க்கு பிறகு அப்படின்னா 3ஆவது சுற்றுலையும் 4ஆவது சுற்றுலையும் ரெசிக்னேஷன் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ். அப்போது சப்சிக்வெண்ட் ரவுண்டுன்னா 2ஆவது சுற்றை தொடர்ந்து ரவுண்டு 3 ஆர் ரவுண்டு 4 அதுக்கப்புறம் ஏதாவது ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரவுண்டில் நீங்கள் ரெசிக்னேஷன் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் த கோர்ஸ். அப்போது 2ஆம் சுற்றுக்கு பிறகு வரக்கூடிய எந்த சுற்றில் நீங்கள் அந்த சீட்டை வேண்டான்னு சொன்னாலும் அது டிஸ்கண்டினியூஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகிடும். சரிங்க சார், அதனால் என்ன ஆகுது அப்படின்னா திஸ் வில் ரிசல்ட் த ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்டு டியூஷன் ஃபீ அண்டு பேமெண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. இப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ESIC KK நகர் சென்னைக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் கட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 30,000 ரூபா கட்டியிருப்பீங்க. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. இப்போது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்டு கிடச்சிருந்ததுன்னா அதிகபட்சம் 4.5 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 5,40,000 ரூபா கட்டியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடச்சிருந்தா 13 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. அதுவே NRI சீட்டு கிடச்சிருந்தா 23 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. செகண்ட் ரவுண்டில் NRI லேப்ஸ்டு சீட்டு கிடச்சிருந்தால் 21 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போது ஒரு கேண்டிடேட்டு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 1ல் அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்கு
பிறகு ராஜினாமா செய்வதற்கான இந்த காலமும் நேரமும் முடிந்த பிறகு அவர் அந்த சீட்டை வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா ஓகேங்களா, இதனால் அவருக்கு என்னவெல்லாம் இழப்பு அப்படின்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் ரூபா போச்சு. டியூஷன் ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்திருந்தாருன்னா 13 லட்சம் ரூபா போச்சு. அப்போது 1 + 13.5 ப்ளஸ் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு ஒரு 10 லட்சம். ஆக மொத்தம் அவர் வந்து எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்காக அவர் வெறுமனே எத்தனை ரூபா கட்டுறாரு? 24.5 லட்சம் ரூபா அபராதமாக கட்ட வேண்டியது இருக்கும். இதுவே செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்திற்கு பிறகு ராஜினாமா செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட்டு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் 30,000 ரூபா கட்டியிருப்பார். 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்கிற ஒரு காலேஜாக இருந்தால் அதில் டியூஷன் ஃபீஸ் ஒரு 4.5 லட்சம் ரூபா கட்டியிருப்பார். அப்போ இங்கே ஒரு 30,000, 4,80,000 ப்ளஸ் அபராத தொகையாக ஒரு 10 லட்சம் ரூபா கட்டுவார். கிட்டத்தட்ட ஒரு 14.8 லட்சம், 14,80,000 ரூபா அந்த ராஜினாமாக்கான காலம் நேரம் முடிந்த பிறகு அவர் வேண்டான்னு சொன்னதுக்காக அவர் இந்த 3ஐயும் இழக்க நேரிடும். எப்போது? சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் 2வது ரவுண்டுக்கு பிறகு, அதாவது ரவுண்டு 3 அண்டு ரவுண்டு 4 அவர் வேண்டான்னு சொன்னார்னா இதெல்லாம் இழக்க நேரிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், இப்போ ரவுண்டு 2 ரிலவெண்ட்டாக கேட்ட சந்தேகங்கள். ரவுண்டு 2 ரிலவெண்ட்டாக ஒரு சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா அது மேஜராக எந்த மாதிரியான சந்தேகமெல்லாம் வந்திருக்குது? சார், இப்போ நான் வந்து ரவுண்டு 1ல் ஏற்கனவே நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், அதுவே போதுமா அப்படின்னா அது முடிஞ்சுது. ரவுண்டு 1ஓட உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே முடிஞ்சுது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு சாய்ஸஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் வில் பி ட்ரீட்டட் as null or void. அப்படின்னா ரவுண்டு 1ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணினது ரவுண்டு 1ஓட கதம். ஓகேங்களா? அது முடிஞ்சு போச்சு. இப்போது ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? டிஸ்பிளே ஆஃப் நியூலி ஆடட் சீட்ஸ். ஓகேங்களா? ஏதாவது கல்லூரிகளில் புதியதாக இடங்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலோ இல்லை புதிய கல்லூரிகள், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இது நடக்குமாங்கிறது தெரியல, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கன்னியாகுமரி மிஷன் ரவுண்டு 1ல் சீட் மேட்ரிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரவுண்டு 2ல் அந்த காலேஜை ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த சீட் மேட்ரிக்ஸில் ஆட் ஆகும். இது நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரவுண்டு 1ல் யாராவது ஃப்ரீ எக்ஸிட் ஆகிருந்தால், ஓகேங்களா, இல்லைன்னா ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை வேண்டாம் அப்படின்ட்டு ரவுண்டு 1னுடைய ரெசிக்னேஷனுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தால் அதுவும் என்னாகும்? சீட் மேட்ரிக்ஸில் டிஸ்பிளே ஆகும். விர்ச்சுவல் வேக்கன்சியும் ஆட் ஆகும். விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது என்ன? இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லென்த்தியாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இதில் விடைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1ல் நீங்கள் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ரவுண்டு 2க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரீஅலாட்மெண்ட் போடுறீங்க, அதாவது அப்கிரேடேஷன் போடுறீங்க. இப்போது நீங்கள் சேர்ந்த கல்லூரியில் இருந்து இப்போ அப்கிரேடேஷன் போடுறீங்க. ஓகேவா? இந்த அப்கிரேடேஷனில் நீங்கள் ரவுண்டு 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைச்சா ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. கிடைக்கலைன்னா திரும்ப ரவுண்ட் 1லேயே கிடைச்ச உங்கள் சீட்டுக்கு நீங்கள் திரும்ப போயிடுவீங்க. கரெக்டாக? அப்போது இந்த ரவுண்டு 1ல் இப்போ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்கள நான் வந்து எனக்கு வில்லிங்னஸ் இருக்குது ரவுண்டு 2க்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை விர்ச்சுவல் வேக்கன்சியில் ஆட் பண்ணுவாங்க. இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து கண்ணுக்கு தெரியாத காலியிடங்கள். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டு பி சப்மிட்டட் ஃபார் சீட் அலாட்மெண்ட் இன் ரவுண்டு 2 இஸ் மேண்டேட்ரி. இந்த இடத்துலையும் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் உள்ளது. இப்போ ரவுண்டு 2ல் வேக்கன்சி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க ரவுண்டு 1ல். ஓகேங்களா? எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, நான் இங்கேருந்து
கரூர் மெடிக்கல் காலேஜில் ஏதாவது வேக்கன்சி இருக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னா காலேஜ் வேக்கன்சியை மட்டும் பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த மாணவர் எம்பிசியில் சீட் எடுத்திருக்காரு, ஹீஸ் பிலாங்ஸ் டு எம்பிசி அப்படின்னா கரூர் மெடிக்கல் காலேஜில் ஓசியில் ஒரு சீட்டு வேக்கன்சி இருந்தால் அவருக்கு எலிஜிபிள், இல்லைன்னா எம்பிசியில் ஒரு சீட்டு வேக்கன்சி இருந்தால் அவருக்கு எலிஜிபிள். இதை தவிர கரூர் மெடிக்கல் காலேஜில் பிசிஎம்லேயோ எஸ்சிலேயோ எஸ்சிஏலேயோ எஸ்டிலேயோ வேக்கன்சி இருந்தால் இந்த எம்பிசி கேண்டிடேட்டுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கல்லூரி காட்டாது. புரிஞ்சுதுங்களா? அப்போது இவர் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் வேக்கன்சி இருந்தாலும் ஓசியில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் சாய்ஸ் லிஸ்ட்டில் காமிக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த எம்பிசியை தூக்கிட்டு உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா எஸ்எஃப்பில் நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, உங்களுடைய விருப்பம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்எஃப்லேருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அதே கரூர் மெடிக்கல் காலேஜே எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த காலேஜை எதிர்பார்க்குறீங்க, இந்த கல்லூரியில் முதல்ல வேக்கன்சி இருக்குதான்னு பார்க்கணும். வேக்கன்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க பிஃபோர் ரவுண்டு 2க்கு முன்பாக. அப்போது அந்த கல்லூரியில் வேக்கன்சி இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த மாணவர் இந்த எக்ஸுங்கிற மாணவர் எந்த கேட்டகரியை சேர்ந்தவரோ, உதாரணத்துக்கு இவர் எஸ்சி கேட்டகரியில் இருக்காருன்னா கரூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே எஸ்சி கேட்டகரியில் வேக்கன்சி இருந்தால் அவருக்கு சாய்ஸஸ் காமிக்கும். இல்லைன்னா ஓசி கேட்டகரியில் இருந்தால், ஓசின்னா ஓப்பன் கேட்டகரி, ஓகேங்களா, அதில் இருந்தாலும் காமிக்கும். ஓகேங்களா? அப்போது 2வது ரவுண்டில் திரும்பவும் நம்ம சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். எதனால் இந்த சந்தேகம் வந்துருக்குதுன்னா, சார் நான் இப்போ ரவுண்டு 1ல் எல்லாமே முடிச்சுட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டேன், திரும்பவும் ரவுண்ட் 2ல் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா இருக்குது. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், எக்ஸைஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ் ரவுண்ட் 2ல் திரும்பவும் சாய்ஸஸ் கொடுக்குறோம், அதை பார்க்குறோம், அதில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தால் எடிட் பண்ணுறோம், சாய்ஸ் லாக் பண்ணுறோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. ரவுண்ட் 2ல் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வருது, கிடச்சிருந்தா போய் ரவுண்ட் 2ல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் த ரவுண்ட் 2 கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி பெய்ட் டு த ப்ராசஸிங் ஃபீ அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் நீட் நாட் பே அகெயின். இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சார் இப்போ நான் ரவுண்ட் 1ல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினேன், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டேன், இப்போ திரும்பவும் ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் போட்டால் நான் திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு டைம் 30,000 ரூபா கட்டணுமா, இல்லைன்னா 1,00,000 ரூபா கட்டணுமான்னா தேவையில்லை. நீங்கள் ரவுண்ட் 1ல் கட்டினா அந்த பணத்தையே இங்கே எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் போடணும் அப்படின்னா, இல்லை ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ நான் ரவுண்டு 2க்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ரவுண்டு 2க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ரவுண்டு 1ல் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி வச்சுருந்துருக்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்ததுன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும். அது கவர்மெண்ட் காலேஜ், இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்லேயும், ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்லேயும் உங்கள் பேர் வந்திருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரவுண்டு 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்டு 2ல் ஒரு சில இடங்களில் சொன்னாங்க, சார் ரவுண்டு 2ல் ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரவுண்டு 1ல் நீங்கள் எல்லா பணமும் கட்டி வச்சிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்க, உங்களுடைய மார்க் கம்மியாக போச்சு, ரொம்ப லோ மார்க்காக போச்சு, அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே கொடுக்கல. இப்போ ரவுண்டு 2ல் நீங்கள் போய் கலந்துக்கணுன்னா நீங்கள் ஆல்ரெடி பணம் கட்டி வச்சுருக்கிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொடுக்கல, உங்களுடைய பெயர் தரவரிசை பட்டியலில் இருக்குது, நீங்கள் ரவுண்டு 1ல் கலந்துக்கல, ஆனால் எல்லா ப்ராசஸும் முடிச்சு வச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் ரவுண்டு 2ல் கலந்துக்கிறதுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த இடத்துல. ரவுண்டு 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைச்சவங்களும் ரவுண்டு 2ல் கலந்துக்கலாம், ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சி ரீஅலாட்மெண்ட் போடுறவங்களும் ரவுண்டு 2ல் கலந்துக்கலாம். ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேங்க சார், எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ நான் ரவுண்டு 2ல் கலந்துக்கலான்னா கலந்துக்கலாம்.
ரவுண்டு 1ல் நான் பணம் கட்டினேன், ரவுண்டு 1ல் நான் கலந்துக்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப லோ மார்க்காக இருந்துச்சு, எனக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது அப்படின்னு நானாக புரிஞ்சுக்கிட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ரவுண்டு 2ல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடித்து வச்சுருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருக்கிறீங்க. ரேங்க் லிஸ்ட்டில் அது வந்து கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த தரவரிசை பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இன்னொரு தடவை பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரவுண்டு 2ல் நீங்கள் வந்து வில்லிங்னஸ் மட்டும் கொடுத்துட்டு வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 2ல் கலந்துக்கலாம். சரி, இப்போ ரவுண்டு 2ல் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு, ஓகேவா? அலாட்டட் அப்படின்னா நியூலி அலாட்டட் கேண்டிடேட் கேன் மேக் த பேமெண்ட். என்ன பேமெண்ட்டு? கல்லூரிக்கான இந்த டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு உங்களுடைய ஒரிஜினல்ஸோட காலேஜில் போயிட்டு அந்த அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, இப்போ நான் வந்து ரவுண்டு 2க்கு ரீஅலாட்மெண்ட் போடுறேன் அப்படின்னா, ரீஅலாட்மெண்ட் போட்டு உங்களுக்கு ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரவுண்டு 1 சீட்டு கேன்சல் ஆயிரும். இப்போது ரவுண்டு 1ல் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு வந்து ரவுண்டு 2ல் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸு, ரிப்போர்ட் டு த அலாட்டட் காலேஜ், கம்ப்ளீட் த அட்மிஷன் ப்ராசஸ். Joined candidate who want to discontinue the course after the stipulated date and time. ஓகேங்களா? ராஜினாமா செய்வதற்கான அந்த நேரம் முடிந்த பிறகு நீங்கள் போய் எனக்கு வேண்டாம் சொன்னீங்கன்னா அது வந்து எப்படி ஆயிரும்? ட்ரீட்டட் as discontinuation fees, also forfeit the security deposit. அப்போது அந்த கால அவகாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா என்னவெல்லாம் செலுத்த வேண்டியது இருக்கும்? டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ஒரு 10 லட்சம் ரூபா கட்டணும். அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீச்சர் ஆயிரும். ஓகேங்களா? இதெல்லாம் 2ஆம் சுற்றிலிருந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ரவுண்டு 1ல் டேட்டு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டு வேண்டாம், எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டே வேண்டாம், நான் வந்து தெரியாமல் போட்டேன், இப்போ என்னால் 5.5 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு அந்த காலம் நேரம் முடிந்த பிறகு நீங்கள் ராஜினாமா செய்தீங்கன்னா அது வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸில் வந்துடும். பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இதை நான் மிரட்டல, உஷாராயிக்குங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.